ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ் சீஸ் சாண்ட்விச். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். நான் இந்த சாண்ட்விச்சுக்கு மிளகா போட்டிருப்பேன், பச்சை மிளகா பிடிக்காதவங்க, இல்லை அந்த காரம் சேர்க்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் மிளகா பொடியோ இல்லை பெப்பர் பொடியை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சட்னியாக அதை செய்யலாம். நான் இந்த சாண்ட்விச்சுக்கு நறுக்கின மிளகா எடுத்திருக்கேன். எல்லாமே பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே சாண்ட்விச் மேக்கர் எடுத்திருக்கேன். சாண்ட்விச் மேக்கரில் 2 சைட்லையும் நிறையா பட்டர் நான் தடவியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒட்டாமல் வரும். சாண்ட்விச் மேக்கர் இல்லாதவங்க சப்பாத்தி கல்லில் நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். இதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்ச எல்லா காய்கறியும் நம்ம தேவைக்கேற்ப அடுக்கி வச்சுக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அமுல் சீஸ் ஸ்ப்ரெட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதில் ஆக்சுவலி கார்லிக் ஃப்ளேவர் நான் எடுத்திருக்கேன். அதனால் நான் கார்லிக் ஆக்சுவலி யூஸ் பண்ணலை. இல்லைன்னா நம்ம நல்லா பூண்டை கூட கொஞ்சம் செத்திட்டு அதில் நம்ம போட்டால் ப்ரெட் சாண்ட்விச்சுக்கு நல்லாயிருக்கும். மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மொறுன்னு வரும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பட்டருடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, செம்ம மொறுன்னு சீஸி சாண்ட்விச் கிடச்சிடுச்சு நம்மளுக்கு. இந்த சாண்ட்விச்லாம் நீங்கள் காய்கறிலாம் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருந்தோம் அப்படின்னா, ஃப்ரிட்ஜில் நல்லா வச்சுருந்தோம் அப்படின்னா, உடனே இமீடியட்டாக இப்போ மார்னிங் நம்ம ஒரு வெட்டி வச்சுருந்தோம் அப்படின்னா, ஈவினிங் போல் பசங்களுக்கு இமீடியட் ஸ்நாக்ஸ் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், வச்சுக்கலாம். இந்த காய்கறி நல்லா சாப்பிட்ற பசங்களுக்கு நிறையா இந்த மாதிரி காய்கறி வச்சு நீங்கள் சாண்ட்விச் மேக் பண்ணிக்கலாம். நல்லா மொறுன்னு உள்ள நல்லா சீஸியாக சூப்பரான வெஜ் சாண்ட்விச். இந்த ப்ரெட் மட்டும் நீங்கள் வீட் ப்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு ஹெல்த்தியர் வெர்ஷன். சீஸ் அண்ட் எல்லா காயும் கொஞ்சம் அரை வேக்காடில் சாப்பிட்றச்ச உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அண்ட் நல்ல வயிறு கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.